ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பிசிஓஸ், பிசிஓடி, வெயிட் ரிடக்ஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பரான ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டிலையே இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறது. இன்ஃப்ளமேஷன் தாங்க நம்ம பாடியில் இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கும் காரணம். நிறைய விஷயங்களுக்கு ஒரு ரெமடியாக இப்போ வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, லெமன், லிட்டில் ஹனி இதை வச்சு நாம் எப்படி இந்த ட்ரிங்க் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. 2 பேருக்கான ட்ரிங்க், ஏர்லி மார்னிங் ட்ரிங்க். இது வெறும் வயிற்றில் நம்ம 2 கிளாஸ் தண்ணியை குடித்த பிறகு இந்த ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி தோல் செத்தி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது இடிச்சிக்கலாம். இஞ்சியை நான் வந்து கொதிக்க வச்சுருக்கக்கூடிய தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்தாச்சுங்க. ஃபுல் லெமன் ஆட் பண்ணுறேன், ஏன்னா 2 பேருக்காக இது எடுக்கிறோம். ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். இன்ஃப்ளமேஷன் ட்ரிங்க், இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ட்ரிங்குங்க. இது வெயிட் லாஸுக்கு நல்லது. நான் வந்து எனக்கு டீ காஃபி குடிக்க தோன்ற நேரத்துலலாம் இதை வந்து நான் குடிப்பேங்க. இது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து ரொம்ப அந்த டீ காஃபி குடிக்க தோன்றது, நமக்கு அந்த சுகர் வந்து கிராவிங் இருக்கும். சில பேருக்குலாம் டீ காஃபி கண்டினியூஸாக குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஒரு சுகர் கிராவிங் போல் வரும். அப்போது ஒரு காஃபி டீ குடிக்கணும் ரொம்ப தூண்டும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒன்று குடிச்சாச்சுன்னா நம்ம உடல் வெயிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, நமக்கு வந்து நல்லா டயர்டாக இருக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நம்ம மறுபடியும் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இது உதவும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது.